இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் பார்க்கலாம். 95 ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் டியூ டு த டோன் ஆஃப் வாய்ஸ். இட்ஸ் நாட் வாட் வி சே, இட்ஸ் ஹவ் வி சே. ஜஸ்ட் சேஞ்ச் த டோன் அண்ட் see the change in life. Good morning. Remember, every day is a new opportunity to shine. When you are grateful for what you have, the universe opens up more blessings. Good morning. வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் பயப்படக்கூடாது. பயம் நம்மை தோல்வியை நோக்கி நகரச் செய்யும். நம்மை கோழையாக்கும் பயம்தான் சில நேரம் குற்ற செயல்களிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளவும் செய்கிறது. பயமானது பொதுவாக 2 விதத்தில் ஏற்படுகிறது. ஒன்று ஆழ்மனதில் பதிந்துவிடக்கூடிய நிரந்தர பயம், மற்றொன்று அவ்வப்போது ஏற்பட்டு எளிதில் மறைந்து விடக்கூடிய தற்காலிகமான பயம். உதாரணமாக, சிறுவயதில் நம்மை கீழ்ப்படிய வைப்பதற்கு பூச்சாண்டி காட்டுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அது ஒரு வகையில் மனதளவில் நம்மை பாதிக்கச் செய்யும் செயல்தான். அதுவே பெரியவர்களான பிறகு ஒரு சிலரை எதற்கெடுத்தாலும் பயப்படுவதற்கு, அச்சம் கொள்வதற்கு அடிப்படை காரணமாக அமைந்து விடுகிறது. அதாவது ஒரு வகையில் சுவற்றில் ஒட்டிய சுண்ணாம்பு போன்றதுதான் பயம். பலமாக தட்டினால் சுண்ணாம்பு பட்டென்று விழுந்துவிடும். அதுபோல பயமானது நாம் தைரியமாக எதிர்கொண்டால் எந்த விதமான பயத்தையும் எளிதில் வென்றுவிடலாம். மனதில் பயம் தோன்றினால் அது எவ்வித தடுமாற்றமும் இன்றி தன்னம்பிக்கையை துணை கொண்டு மன உறுதியுடன் செயல்பட்டால் அந்த பயத்தை நாம் வெல்வது உறுதி. பயத்தை தூக்கி போட முயற்சியை மேற்கொள்ளுங்கள். பயம் நம்மை வாழ விடாது. கவலையும் அச்சமுமே ஒவ்வொரு மனிதரையும் முன்னேற விடாமல் கீழே பிடித்து தள்ளுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மொத்தத்தில் எப்படியாவது பயம் தன்னை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முன் பயத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயலுங்கள். முடிவில் பயம் அர்த்தமற்று என்பதை தாம் கண்டிப்பாக உணர்வீர்கள். முடிவில் பயம் அர்த்தமற்றது என்பதை தாங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள். எனவே வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் பயப்படுவதை விட்டுவிட்டு பயத்தை தூக்கி போட முயலுங்கள். Shakespeare said, "New friends may be poems, but old friends are alphabets. Do not forget the alphabets because you will need them to read the poems." After checking my heart and pulse, the doctor smiled and said, "Go sit and enjoy with your classmates and old friends. They are the cure for all your ailments and worries. Stay in touch with your friends because they are such healers who can cure you with their sweet and abusive talks. They don't make you feel your age. These classmates and old friends, they never let you get old and are always by your side to walk. Children will ask for will, relatives will ask for bill, but your classmates and old friends under whatever circumstances will ask you to just chill. Chill, chill, chill. Trust is a small word with a big concept. Good morning. No expensive wealth is required to bring a smile on the face. It requires only good company. Good morning. வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். எனவே வாழ்க்கையில் தோற்றால் எப்பொழுதும் தோற்றுவிடுவோம் என்று எண்ணாதே. வெற்றி கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு வாழ்க்கையை எதிர்கொள். எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்துடன் செய். எதை அடைய நினைக்கிறாயோ அதை நிச்சயம் அடைவாய்.